போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி நம்ம ட்ரஷா குள்ளன்மின்லேருந்து நம்ம இப்போ குளிக்க போகிறதா சொல்லியிருந்தோம். இங்கேருந்து நேராக நம்ம த கேபின்கிற லொக்கேஷனுக்கு போட்டு இந்த இடம்லாம் நானாக கண்டுபிடிச்சது. ஒவ்வொன்றா தேடி எங்கே போகலான்னு தேடி கண்டுபிடிச்சி வாங்க இன்றைக்கி எங்கே போகலாம் அப்படி ஒவ்வொரு இடமா எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருப்பேன். எனக்கு தெரியாது, யூடியூப்பில் பார்க்குறது, சில டைம் இன்ஸ்டாகிராமில் பார்ப்பேன், அப்படி கண்டுபிடிச்சது தான் இந்த இடம். இந்த இடம் வந்து லாக் லுப்னேக் அப்படிங்கிற இடத்துல த கேபின்கிற லொக்கேஷன். இங்கே வந்திங்கன்னா சின்னதாக ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கும். அந்த பார்க்கிங் ஸ்பேஸில் வந்து சின்னதாக ஒரு 5 pounds கொடுத்திங்கன்னா ஆல் டே பார்க்கிங் சார்ஜஸ் இருக்கும். கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி குளிக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஃப்ரண்ட்டு எடுத்தோடனே அங்கே சின்ன சின்ன பசங்கள்லாம் குளிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் உள்ளே தள்ளி வந்தோன்னா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம மட்டும் தனியாக இருக்கலாம். அங்கே சின்னதாக டேபிள் அது எல்லாமே இருக்கும். அதில் நீங்கள் உட்காந்துட்டு உங்கள் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதுக்கு முன்னாடியே குளிச்சிங்கன்னா அருமையான இடம். ஆனால் இன்றைக்கி கிளைமேட் வந்து 15 degrees என்னமோ இருக்குது. 15 degrees வெளியே கிளைமேட் இருக்குன்னா தண்ணி எப்படியும் கூலிங்காக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 8, 7 அந்த டெம்பரேச்சருக்கான இதில் தான் தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, வாங்க குளித்து பார்க்கலாம். குளிக்கிறதுக்கு முன்னாடி சின்னதாக அந்த இதோட லொக்கேஷனை பார்க்கலாம். உள்ள வந்து குளிச்சுட்டு ஒன்றும் தெரியாது. உள்ள குளிச்சிரு உள்ள தண்ணி முங்கிரு. வாடா, ஒன்றும் இல்லைடா. அங்க மட்டும்தான் தணுப்பு. நீங்க வந்து முங்கிட்டேன்னா தணுக்காது. பாரு, எங்க கையில நடுங்கவா செய்யுது, அப்படியே தானே இருக்கு. வாடா, நீ அங்க நின்னா உனக்கு மறுவிக்கும். நீ வந்துரு, தைரியமா வா. வாடா, be a man you bro, be a man. come on வா 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 வா. நான் கெஸ் பண்ண மாதிரியே வெளியே 15 degree இருக்கனால தண்ணி நல்ல குளிர். ஆனால் முங்குற வரைக்கும் தான் அந்த குளிர் ஒரு மாதிரி கால் நடுங்கிட்டே இருக்கும். ஓரத்துலேயே நின்னா நல்லா குளிரும். அவன் அப்படி தான் சைடில் நின்றுட்டு காலை மட்டும் நினச்சிட்டு குளிருது நான் வரல அப்படின்னு நான் விடுவேன். நான் போய் பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் பிடிச்சிட்டு வந்து நான் எல்லோரும் குளித்தாதான் குளிருதுன்னு வெளியே நின்னா கண்டிப்பாக குளிர் தான் செய்யும். ஏன்னா காற்றடிக்கனால அந்த குளிர் பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு தடவை உள்ளே முங்கி எஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த குளிர் தெரில. அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் வந்து அது வேறு டைப் ஆஃப் என்ஜாய்மெண்ட் தான். பயமா இருக்கு. பேடிக்காண்டிருந்தா சீரியஸ்லி பேடிக்காண்டிருந்தா துணைக்கு ஆள் வரணும்ல, அவங்க வந்தாதானே.
ஒரு இடத்துல അത് ഫോട്ടോ ചെയ്യണം. அது எப்படின்னா கேட்கறேன். അത് കാലുകൊണ്ട് ഇതിപ്പോ നീ മറ്റോണ അടിക്കണല്ലേ ചുമ്മാ കിടന്ന് കിടത്താ കീഴെല്ലാം പോறேன். കീഴെ പോകില്ല. കാലുകൊണ്ട് ഇങ്ങനെ ഫോട്ടോ ചെയ്യണം കൈകൊണ്ട്. കൈകൊണ്ട് ഇങ്ങനെ കാണിക്ക തെരേന മാറ്റിക്കൊണ്ടിരിക്കല്ലേ. ഇങ്ങനെ ചെയ്യുമ്പോ ടയർഡാവൂലേ മറ്റോണം ചെയ്യുമ്പോ അവര് ഇത് ടയർഡാ? ഓ വെള്ളത്തിന്റെ അടി കൂടെ വെള്ളം ശരിയാ. അറ്റം വരെ പോയല്ലേ. தண்ணிக்கு நல்லா கட்டி இருக்கு. കട്ടിയുണ്ട് ഹാർഡ് വാട്ടറാ. நானும் நீச்சல் படிக்க போறேன் அடிக்கடி இங்க வந்து. வயசாயிருச்சு. சொல்லுங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? It was very fantastic, but ഇവര് എന്നെ മുന്നാടി മോൺസ്റ്റർ இருக்குன்னு പറഞ്ഞോണ്ട് പേടിപ്പിച്ചു. അതുകൊണ്ട് എനിക്ക് ഒത്തിരി സ്വിം ചെയ്യാൻ പറ്റിയില്ല. താഴേക്ക് നോക്കുമ്പോ മോൺസ്റ്റർ പൊതല തിന്നണതാ. അതുകൊണ്ട് പകുതി വെച്ച് തിരിച്ചു വന്നിട്ട് ഇവിടെ മറ്റേ മറ്റോടത്ത് നീന്തണം അതിന് ധൈര്യമില്ല. അടി കൂടെ ട്രൈ ചെയ്യാനായിട്ട് താഴേക്ക് പോകുന്നില്ല. കോൾഡ് താഴെ ഇരുന്നോ? வேற மாதிரி அம்மா காலு. வாவ் வாட் a வைப். நிக்க முடியல ஒரு இடத்துல. கால் அப்புறம் நான் குளிச்சுட்டு மறுபடியும் வீடியோவை எடுக்கலாம். பாய் பாய். 54 பைலட். ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு இப்போ கார் எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு போகலாம். அடுத்துட்டு 1v. ஓ பப்ஜி ப்ரோ பிளேயர். தோத்துட்டேன் காலையில் என் கூட 1v1 விளாண்டி. சின்ன பையன் 10-13 நாள் நான் தானடா ஜெயித்தேன். யார் ஜெயிச்சா? அதானே ஜெயிக்கிறது தானே பெர்ஃபார்மன்ஸ். நீ பண்ண வேண்டியதானே, நீ ஜெயிக்க வேண்டியதானே. பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஏன் தோற்று போனேன்? யூ லாஸ்ட். காரை அடைக்கவே இல்லை. ஓ பை சி யூ. இன்னும் லாஸ்ட்டாக ஒரு தடவை